ஒரு பெண்மணி ஆரம்பத்துல எதை கஷ்டமா நினைக்கிறாங்களோ அதுலயே அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்கன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமாங்க, அவங்க பேர் வந்து டாலி ஜெயின். இவங்க வந்து குடும்ப சூழ்நிலை காரணத்துக்காண்டி ஸ்கூலிங்க வந்து விட்டுறாங்க. 21 வயசுல இவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுது. ஆனா புகுந்த வீட்டுல மாமியார் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க, நீ வந்து சாரியில தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆரம்பத்துல இவங்களும் சாரி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா அப்புறம் அதுக்குள்ளாரையே அவங்க தேடுதல்ல போயிடுறாங்க. இதுக்கு சப்போர்ட் யாருன்னா டாலி ஜெயினோட அப்பா தான். சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, சாரி கட்டுறதுல இவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, டாலி ஜெயின் தன்னுடைய பெண் குழந்தைங்களை வச்சு இங்கிலீஷும் கத்துக்கிறாங்க. இவங்க வந்து $1,000,000 பிசினஸ் மாடலை வந்து பில்ட் பண்றாங்க. 2011 வேர்ல்ட் ரெக்கார்டே பண்றாங்க. சாரியை வந்து 18.5 செகண்ட்ல இவங்க வந்து கட்டி முடிக்கிறாங்க. 357 பேட்டர்ன்ஸ் ஆஃப் சாரியை வந்து இவங்க கட்டியிருக்காங்க. அதே இவங்களுக்கு வந்து தெரியும், ஐ மீன் 357 பேட்டர்ன்ஸ். அதே நேரத்துல நீதா அம்பானி, பிரியங்கா சோப்ரா, தீபிகா படுகோன், இந்த மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு இவங்க வந்து சாரியும் கட்டி விட்டுருக்காங்க. டாலி ஜெயின் எல்லா ரீஜனல் ஸ்டைல் ஆஃப் சாரியும் கட்டுவாங்கலாம். குஜராத்தி, ஹைதராபாதி, ராஜஸ்தானி, இந்த மாதிரி. ஒரு ஈவெண்ட்டுக்கு சாரி கட்டணும்னா அவங்க வந்து 35,000 to 2 lakh வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட், அந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே பொறுத்து தாங்க. சாதிக்கணும் நம்மளுக்கு தேடுதல் இருந்தா எதுல வேணாலும் நம்ம சாதிக்கலாம். நீங்க இப்ப சொல்லுங்க, சாரி கட்டுறதுல நீங்க எவ்வளவு நிமிஷம் எடுத்துப்பீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.